ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு புதிய அரசின் செயல்பாடுகள் கட்டுமானத்துறையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கட்டடத்துறை பத்திரிகையான பில்டர்ஸ்லைன் சார்பாக இதை பார்க்குறப்போ முதல்ல கட்டட அனுமதிக்கு தாமதம் செய்யக்கூடாது அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது என்ன மாதிரி அனுமதி அப்படின்னா, தனி வீடு கட்டுறவங்க, பில்டர்கள், அவங்களுடைய ப்ராஜெக்டுகளுக்கான அனுமதி, அப்புறம் லேஅவுட் ப்ரொமோட்டர், இவங்கெல்லாம் அனுமதிக்கு அப்ளை பண்ணும்போது குறைந்தபட்சம் 1-2 மாதம் வரைக்கும் தாமதம் ஆகும். அது இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்குது, உண்மையிலேயே அது போல் உடனே தாமதம் செய்யாமல் அனுமதி கொடுத்துறாங்களா இல்லையான்றது அதை அப்ளை பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதை பற்றிய செய்திகள் வர்றதுக்கு இன்னும் 1-2 மாதம் ஆகுன்றனால அதுக்கு பிறகு தான் அதை நம்ம சொல்ல முடியும். அட் த சேம் டைம் இது போல் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்குது, பெரிய விஷயம். அடுத்த அறிவிப்பு இந்த பார்ட்டி ஃபண்ட். இந்த பார்ட்டி ஃபண்டுன்றது கட்சி நிதி. அது சொல்கிறாங்க, அது சதுர அடிக்கு 27 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது இனிமேல் வாங்க வேணாம்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஒரு சதுர அடி ஃப்ளாட்டோட சேல்ஸ் ஹார்ட் ஆஃப் த சிட்டி மோர் தென் 17,000 to 20,000 போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த 27 ரூபாய் குறையதுனால பெரிய மாற்றம் வராது என்றாலும் குறைந்தபட்சம் அந்த கட்சி நிதி வாங்குறத தவிர்த்திருக்கிறாங்கன்றது ஒரு நல்ல மாற்றம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கட்சி நிதி விலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற செய்திகள்லாம் வந்தால் தான் இந்த மாற்றம் சிறப்பாக செயல்பட்டிருக்கான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதே சேம் டைம் இந்த அறிவிப்பு அரசின் தரப்பிலிருந்து வெளியாகலை, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடிவெடுத்திருப்பதாகத்தான் இதுவரை சொல்லப்படுகிறது. எனவே அதனுடைய முழு நன்மை என்றது இப்போ நம்ம அதை உறுதி செய்ய முடியாது. அடுத்த அறிவிப்பு இந்த கனிம வளத்துறை, கட்டுமானத்துறையும் கனிம வளத்துறையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. விதிமீறலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட குவாரிகள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது என செய்திகள் வெளிவந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, தருமபுரி போன்ற இடங்களில், கிருஷ்ணகிரி போன்ற இடங்களில் ஆய்வு நடத்தி விதிமீறல் ஈடுபட்டிருக்கக்கூடிய 60க்கும் மேற்பட்ட குவாரிகளை மூட உத்தரவிட்டிருப்பதாக சொல்கிறார்கள். சரிங்களா? இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எந்தெந்த குவாரி, யாருடைய ஓனர்ஸு, அதோட சதுர பரப்பு என்ன, எந்த முறையில் அவர்கள் விதிகளை மீறி இருக்கிறார்கள் அப்படின்ற தெளிவான தகவல்கள் எதுவுமே வெளிவரல. அதுதான் ஒரு பெருத்த சந்தேகத்தை கிளப்புகிறது. இதன் மூலம் யாரெல்லாம் எவ்வளவு கோடி அளவுக்கு கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்ற செய்தி கூட வெளியே வரல. அதே போல் இந்த தற்காலிக மூடல் என்பது நிரந்தரமான மூடலா, இன் ஃபியூச்சரில் இது மறுபடியும் ஓப்பன் பண்ணி விடுவாங்களா அப்படின்ற செய்திகள் எல்லாம் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றதுனால இதை எந்த அளவுக்கு நம்ப முடியாது இருக்கிறதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குது அப்படின்னா எந்த உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கிறது என்ற செய்தியை கூட சொல்லலை என்னும் போது அந்த நடவடிக்கையை நமக்கு பெருத்த சந்தேகத்தை எழுப்புவதாக இருக்கிறது. ஆக இந்த கட்டுமானத்துறையில் பொறுத்த வரைக்கும் இந்த 3 அறிவிப்புகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதனுடைய முழு நம்பகத்தன்மை என்பது ஒரு சில மாதங்களில் வெளியாகும்.